நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில நாங்க பேசிட்டு உட்கார்ந்துட்டோம். பக்கத்துல ஒரு 6 வயசு பையன், அவன் நாங்க உட்கார்ந்திருந்த முன்வரிசையில வந்து உட்கார்ந்தான். நான் வியந்து பார்த்தேன். அவன் ஏன் வந்து உட்கார்ந்தான் அப்படின்னா, அவன் ஒரு போட்டியில பரிசு பெற்றிருந்தான். 6 வயது சிறுவனுக்கு தெரிந்திருக்கிறது பரிசு பெற்றால் எங்கே உட்கார வேண்டும் என்று. வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தான். அது என்ன போட்டி தெரியுமா? உரி அடிக்கிற போட்டி. என்ன என் கழுத்துல டேக் இருந்துச்சா, என்ன போட்டியாளர்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா, தோ அந்த அங்கிள் என்ன கண்ணை கட்டி விட்டார், கண்ணை கட்டி சுத்தி விட்டார். அப்புறமா காதல விசில வச்சு ஊன்னு ஊதுனர். அப்புறமா தப்பு தப்பா வழிகாட்டினார். நான் சொன்னேன், இதெல்லாம் இவ்வளவு இடையூறுகள் இருந்தோ நீ எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் தந்த பதில்தான் இந்த மேடையில் நான் நன்றியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எப்படிப்பா ஜெயிச்சேன்னு கேட்குறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்களே, நாமளும் உரி அடிக்கிற போட்டியில் பெண்களாக பிறந்திருக்கோம், உரி அடிக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு அட்டம்ப்ட் தான், அப்புறமா எந்த வாய்ப்பும் வாழ்க்கை கொடுக்காது. ஆனால் வாழ்க்கை என்ன பண்ணிடும்னா, முன்னால் உரிய கட்டி தொங்க போட்டு மேலே கீழே அசைச்சிக்கிட்டே இருக்குமா, அதுக்கப்புறமா நம்ம கண்ணை கட்டி நம்மளை சுத்த விட்டுரும். அது என் அம்மா குரல். அந்த குரலை நான் கேட்டேனா, எல்லா குரலையும் சைலண்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு குரல் கேட்டேன். லெஃப்ட் போனேன், ரைட்டு போனேன், முன்னால வந்தேன். கையை தூக்கி பிடி, அடிச்சிடாத. கையை தூக்கி பிடிச்சேன், கண்ணை மூடிக்கிட்டேன், வேற எதையுமே தேடலை, அந்த குரலை மட்டும் கவனித்தேன். மேலே கீழே வந்துட்டு இருக்கும்போது, ராஜா இப்ப அடிச்சிடாத, வெயிட் பண்ணுன்னு சொன்னா, அட்ராம் அவனே நான் அடிச்சேன், உடஞ்சிருச்சுன்னா. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.